ஹாய். நேற்று மைவி திராட்ஸில் கலர் 37 ஜட்ஜையாவால் ரிசல்ட் ஆகி போச்சு. சோழியை முடிச்சு விட்டாங்க. ஒன்றும் இல்லை, அடுத்த வாரத்துக்கு கேஸை ஒத்தி வச்ச உடனே சக்தி ஆனந்தோட லாயர் வந்து கேஸை நாங்கள் அந்த பெயிலை வந்து விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாரு. வேறு வழி இல்லை. 1 வீக்குக்கு ஒத்தி வச்ச உடனே யாராவது எழுந்திரிச்சு 3 பேர் வந்து இன்டர்வென் அட்வொகேட் வந்து 3 பேர் வந்து இன்டர்வென் அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்டர்வென் அப்ளை பண்ணோடனே இது சரிப்பட்டு வராது, இன்னும் இது லேட் ஆகும், அடுத்து வந்து 90 டேஸ் ஆயிரும், 90 டேஸ் ஆயிடுச்சுன்னா எங்கே வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜஸ்ட்டு வந்து இல்லை மேடம் நாங்கள் கேஸை விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜையாட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பெயில் வந்து விட்ராவல் ஆயிடுச்சு. இனி அடுத்து அவங்க லோயர் கோர்ட்டுக்கு போவான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ விஜய் கிருத்திக் ப்ரோ அவரோட சேனலில் அசோக் ஸ்ரீநிதி சொல்லியிருக்கிற அந்த லைவ் வீடியோ பார்த்தேன். அதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அவர் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பார்த்துருக்காரு. நானும் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ட்ரை பண்ணேன், ஆனால் கனெக்ட் ஆக மாட்டேன்னுச்சு. லைவாகவே பார்த்துடலாம் அப்படின்னு கேஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கலான்னு சொன்னால் வெப்சைட்டும் ஓப்பன் ஆகலை. லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன், பட் ஜாயின் ஆக முடியல. என்னால் லைவ் ஸ்ட்ரீமிங்கை பார்த்துடலாம், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு லைவ் ஃபுட்டேஜே பார்த்துடலாம், அங்கே என்ன ஆர்குமெண்ட் நடக்குதுன்னு, பட் அதை பார்க்க முடியல. பட் அவர் எப்படி பார்த்துட்டார், கரெக்டாக பக்காவாக பார்த்துட்டார். அதான் லாயர்ன்றது, கரெக்டாக எப்படியே பார்த்துட்டார். முன்னாடியேவும் 166லேருந்து 61லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க அப்படின்றாரு. நான் மிஸ் பண்ணிட்டேன். டீம்ஸில் தான் லைவ் ஸ்ட்ரீமிங் போச்சு, டீம்ஸ் வழியாக தான் ட்ரை பண்ணேன், பட் மிஸ் ஆயிடுச்சு, பார்க்க முடியல. கேஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கலான்னு பார்த்தா வெப்சைட்டு டவுனு, அது அப்டேட்டும் ஆகலை அந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது. அதுக்கப்புறம் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் ஒன்றும் கிடைக்கல. இப்போ தான் தெரிஞ்சிச்சு. இப்போது அசோக் ஸ்ரீநிதி சொன்னதை வந்து ஷார்ட்டாக சொல்லணுன்னா, அவர் வந்து இனி லோயர் கோர்ட்டில் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அடுத்து போனால் 90 டேஸ் ஆகிடுச்சுன்னா டிஎஸ்பி வந்து அண்ணாதுரை ஏதோ ஒரு பேர் சொன்னார், அவர் தான் வந்து இந்த கேஸை பார்த்துக்கிட்டு இருக்காராம். அவர் எங்கே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுவாரோ அப்படின்ற பயத்தில் வந்து இனி வந்து அவங்க வந்து லோயர் கோர்ட்டில் போயிட்டு டக்குன்னு வந்து அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. லோயர் கோர்ட்டில் அப்ளை பண்ணி இமீடியட்டாக பெயில் வாங்க ட்ரை பண்ணுவாங்க, 90 டேஸை தாண்ட விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஸோ அவங்க சைடில் அது பண்ணுவாங்க. யூஓடபிள்யூலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்ற ஐடியா இப்போதைக்கு இல்லை. வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, மொத்தம் 37 ரிசல்ட் ஆயிடுச்சு. இப்போது மைவி திராட்ஸுக்கு எதிராக இருந்தவங்க சில பேருக்கு அவங்களும் ஆசைப்பட்டாங்க வெளியில் வரட்டும்னு. மைவி திராட்ஸ் மெம்பர்ஸும் வந்து அவர் வெளியில் வரணும், ஜாமீனில் வெளில வரணும்னு ஆசைப்பட்டாங்க. மைவி திராட்ஸுக்கு எதிராக இருக்கவங்களும் வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும், அப்போ தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அவர் வராது எதிராளிக்குமே கொஞ்சம் மன வருத்தம் தான். சார் வந்திருந்தால் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிருக்குமே, மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தம். மைவி திராட்ஸ் மெம்பரில் பணம் போட்டவங்க அவங்க ஐயோ மறுபடியும் போச்சா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்போ தான் நம்ம பணம் கிடைக்கும் அப்படின்னு. இனி இந்த 1 வீக்குள்ளே அவருக்கு பெயில் கிடைக்கல, லோயர் கோர்ட்டு இல்லை ஹைகோர்ட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அப்ளை பண்ணி மறுபடியும் அவருக்கு பெயில் 1 வீக்கில் கிடைக்கல அப்படின்னா அடுத்து தொடர்ந்து லீவ் வேறு வருது போல் கோர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பார்த்தா தீபாவளியாக வந்துடும். தீபாவளி வரைக்கும் இழுத்தடிச்சாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 வந்து நம்மளோட தீபாவளி இப்போ சுதந்திர தினத்தை கொண்டாடுவாருன்னு சொன்னார் கார்த்திக் பிள்ளை. இப்போ தீபாவளி கொண்டாடுவாரான்னாண்டே தெரில, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. தீபாவளியாச்சும் வருமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் மக்களுக்கு தீபாவளி இல்லை, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. மைவி திராட்ஸ் மெம்பரில் யாரெல்லாம் பணம் போட்டாங்களோ அவங்களுக்கு இந்த தீபாவளியே இல்லை. போட்ட காசுக்கு வட்டி கட்டிக்கிட்டே கிடக்க வேண்டியது தான். அது ஒன்று தான் வழி. அப்ளைனர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அப்ளைனர்ஸ்லாம் சில பேர் வீடியோவே போடுறதில்ல, நிப்பாட்டிட்டாங்க. எதுக்கு நம்ம தேவையெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு நம்ம இப்போதைக்கு சேஃப்டியாக இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து அவங்க பக்காவாக தெளிவாக இருக்காங்க. டவுன்லைனர் வேறு வழி இல்லை, அவங்க பணம் கட்டித்தான் ஆகணும், வட்டி கட்டித்தான் ஆகணும். ஸோ வட்டி கட்டுறது தான் உங்களோட வேலைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க தான் ஏன்டா இப்போ அப்ளைனரை நம்பி பணம் போட்டோம்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து இல்லை அவர் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளில வந்தாலுமே பணமெல்லாம் ஃப்ரீஸில் இருக்குது, எப்போ ரிலீஸ் பண்ணி ரொம்ப வாய்ப்பு கம்மி. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. இன்றைக்கி பட்டாசு வெடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணியிருந்தாங்க. மைவி திராட்ஸ் மெம்பர்ஸ் வெளியில் வரட்டும், வந்து உடனே எதிராளிகளை எல்லாம் வச்சு செய்வோம் அப்படின்னாங்க. இப்போ பதிலுக்கு எதிர் டீம் தான் உங்களை வச்சு செய்யுது, காமெடி பண்ணிக்கிட்டு.
இப்போயாச்சும் திருந்துங்கடான்றாங்க. உங்கள திருந்த சொல்கிறாங்க. மவித்ரா ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாம் திருந்துங்கடான்றாங்க. இனிமேலாச்சும் புரிஞ்சுக்கிட்டு திருந்தி சீக்கிரம் கேஸ் போடுற வழியை பாருங்கள், இல்லை உங்கள் பணத்தை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு வேறு வழியை பாருங்கடான்றாங்க. 29 கேஸ் இது வரைக்கும் ஆகிருக்கு. இன்னும் எத்தனை கேஸ் வரப்போதோ தெரியல. இன்னும் சில பேர் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் போட்டு கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வரும். மொத்தம் இன்னும் 1 வீக், இந்த 1 வீக்கில் தெரியும் சார்ஜ் ஷீட் எதுவும் ஃபைல் பண்ண போகிறாங்களா, இல்லை இவங்க லோயர் கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாங்களா. இன்றைக்கி அப்ளை பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடே அப்ளை பண்ணலாம். ஃப்ரைடே அப்ளை பண்ணலன்னா அடுத்து மண்டேக்கு மேலே தான். சான்ஸ் ரொம்ப கம்மி. உங்களுக்கு யார் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இன்கேஸ் அப்ளை பண்ணால் லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குது. ஹைகோர்ட் மெட்ராஸ்க்கு லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குது. அது நீங்கள் கூகுளில் போய்ட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு ஹைகோர்ட் மெட்ராஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்னு போட்டிங்கன்னா யாருக்கு எந்த ஜட்ஜுக்கு கீழே வந்திருக்கோ அவங்க ஜட்ஜோட பேரை நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எத்தனை நம்பர் கோர்ட்டில் இருக்காங்களோ 37 எதில் இருக்காங்களோ அங்கே போனீங்கன்னா பக்கத்தில் லிங்க் இருக்கும், லைவ் ஸ்ட்ரீமிங் லிங்க் இருக்கும். அது வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் நீங்கள் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அக்கௌண்ட் இல்லைன்னா கொஞ்சம் லைவ் ஸ்ட்ரீமிங்கோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் குவாலிட்டியிலே கிடைக்கும். லைவ் ஃபுட்டேஜ், அங்கே நடக்கிற லைவ் ஃபுட்டேஜை உங்களால் பார்த்துக்க முடியும். பார்க்குறவங்க அப்படி பார்த்துக்குங்க. சிட்டி சிவில் கோர்ட்டில் ட்ரை பண்ணுறாங்களா இல்லை எங்கேன்னு தெரியல. வந்துச்சுன்னா அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். ஆனால் மவித்ரா ஆர்ட்ஸ் மெம்பருக்கு இது ஒரு சோகமான நாள், அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ.